ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். நம்ம எல்லாரும் கெஸ்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா காவேரி அண்ட் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யமுனாவை காலேஜில் கொண்டு போய் விடுறாங்க. பிகாஸ் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் அந்த பிடிஎஸ் பிக்சர்ஸ்லாம் பார்த்து நம்ம கெஸ்ட் பண்ணது இந்த முறை கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் கிளியராக எனக்கு தெரிய வந்துச்சு. பிகாஸ் காவேரியோடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு ஆசை வந்திருக்கு, விஜய் மேலே ஒரு லவ் இருந்திருக்கு. பிகாஸ் அவங்க அதை வந்து ரெண்டு இடத்துல அதை கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா விஜய் சொல்வார், எவ்வளோ கோவம் இருந்தாலும் பேச மட்டும் இருக்காத காவேரி, திட்டாவது பேசு அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி காவேரி வந்து இந்த மாதிரிலாம் அக்கறையாக பேசுறத நம்பி தானே நானுமே மனசில் எதையோ நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஈவன் அந்த காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு விட்டு போகும்போதுமே கூட அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, ஸோ நான் கான்ட்ராக்ட் அப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு தானே இருந்தேன், கான்ட்ராக்டை பற்றி பேசக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தானே நான் மனசில் என்னென்னமோ நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் முடிஞ்சு என்ன பண்ண போகிற காவேரின்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்பவே உடஞ்சி நேற்று நிவின் பேசினதாக இருந்து ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்காங்க, ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங்காக ஆகியிருக்காங்க தான் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு காவேரி மேலே ஒரு லவ் இருக்கோ அதே அளவுக்கு காவேரிக்குமே இவ்வளோ நாளாக லவ் இருந்திருக்கு. கான்ட்ராக்டையும் தாண்டி நம்ம விஜய் செய்த சில விஷயங்கள், இனிமேல் கான்ட்ராக்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னது, அவங்க மேலே கேரிங்காக இருந்தது, எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு லவ்வாக கிரியேட் ஆகியிருக்கு. பட் இப்போ வந்து அதை அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தீர்வு சொல்யூஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய வரணும். அதர்வைஸ் நம்ம காவேரி வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் நடந்தது 10 months பேக் நடந்துச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே வேற. ரெண்டு பேருமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோட சூப்பரான ஒரு லவ் ஃபீலிங்கோட ரெண்டு பேரும் அழகாக வந்து அவங்களோட பாண்டை கிரியேட் பண்ணி அந்த அளவுக்கு சூப்பராக மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. சடனாக இந்த நிவின் ட்ராக் ஆக்சுவலாக இதெல்லாம் தேவைப்படுற ஒரு ட்ராக். பிகாஸ் அப்போ தான் கதையில் வந்து ப்ராக்ரஷன் இருக்கும். பட் நிவின் வந்து இன்னைக்கு ஒன்ஸ் அகைன் வந்தது வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. வந்து இன்னும் வந்து யமுனாவுக்கு காவேரி மேலே கோவம் வரா மாதிரி, அதே மாதிரி காவேரியை பற்றி யமுனா நினச்சது, பேசின விஷயங்கள், மைண்ட் வைஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நமக்கு கோவத்தை வர மாதிரி தோணுச்சு. பிகாஸ் அவங்க வந்து அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க அக்காவை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நிவின் சொன்னதை வச்சு நிவின் கூட வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் உண்மைகள் வெளியே வரணும் அப்படின்னு தான் இந்த சீன் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஒருவேளை யமுனாவுக்கு வந்து இந்த ஒரு சீக்வன்ஸை கொண்டு வந்தது, யமுனாவுக்கு இது கான்ட்ராக்ட் மேரேஜ்னு தெரிய வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய குழப்பங்களோட வந்து சீரியலை கொண்டு போவாங்க. அதர்வைஸ் யமுனாவுக்கு தெரிய வரணுன்னே இந்த சீனை கொண்டு வந்திருக்காங்களா? அதர்வைஸ் யமுனா போயிட்டு விஜய் கிட்ட இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு இவங்களே போய் சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களை மாதிரி தான் எனக்குமே ஓடிட்டு இருக்கு. பட் அப்படியே வெண்ணிலாவோடைய போர்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ராக்கு வெண்ணிலா ட்ராக்கே காமிக்கலாம், அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அதையாவது எங்களுக்கு கொண்டு வாங்கலாம். பிகாஸ் ஷூட் எப்பயோ முடிஞ்சிருச்சு, அதையாவது கொண்டு வந்திருக்கலாம். பட் மீண்டும் காவேரியை வந்து எல்லாரும் சேர்ந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி நிவின் அண்ட் யமுனா. ஸோ இப்படி இந்த ட்ராக்கு என்னதான் வந்து எண்ட் வைக்க போறாங்க, எப்படி கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று கங்கா ஃபைன் பண்ணணும். அதர்வைஸ் இந்த சைடு ராகினி வந்து ஏன் காவேரி திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. இன்னைக்கே வந்து நம்ம நோட் பண்ணோம், காவேரி வந்து இப்போ விஜய் கிட்ட அவ்வளோ பேசுறது கிடையாது, அதுவுமே ஓப்பன் அப்பும் பண்ணல. ஆக்சுவலா அவங்க போயிட்டு பர்ஸ்ட் அவுட் ஆவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆப்போசிட்டா நடந்திருக்கு. ஆக்சுவலா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட நம்ம ஒழுங்கா அந்த அளவுக்கு எப்போ இல்லாமல் நார்மலா இல்லாமல் அப்நார்மலா பிஹேவ் பண்றாங்க. ஸோ இதை வச்சு விஜய்க்கு வந்து மீண்டும் டவுட் வந்து என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு கியூரியாசிட்டி வரப்போகுது. ஸோ பார்க்கலாம், நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் ஏதாவது பெருசாக வச்சு முடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.